குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. டிட்டர்மைன் வெதர் தி கிராஃப் given below represent functions, give reason for your answers considering each group அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த கொடுத்துருக்கிற டயக்ராம் வந்து ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா, அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்படி வெர்டிக்கலாக இப்படி லைன் போட்டோம்னா இது எத்தனை பாயிண்டில் நமக்கு இன்டர்செக்ட் பண்ணுது? 2 பாயிண்டில். இந்த மாதிரி 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லிடலாம், நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை தான் இங்கே எழுதியிருப்போம். த கர்வ் டு நாட் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் சின்ஸ் இட் மீட்ஸ் ஒய் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ். புரியுதா இல்லையா? அப்போ ஒய் ஆக்சிஸில் 2 பாயிண்டில் வந்து மீட் ஆகிறதுனால இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், அதுலேயே டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி வெர்டிக்கலாக லைன் போட்டோம்னா எத்தனை பாயிண்ட் டச் ஆகுது? ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகுது. அதை தான் எழுதிப்பேன். த கர்வ் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் ஆஸ் இட் மீட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் அட் ஒன்லி 1 பாயிண்ட். அதாவது இது வந்து எத்தனை பாயிண்டில் மீட் ஆகுதுனால ஒய் ஆக்சிஸ் இருந்தாலும் சரி, எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தாலும் சரி, எத்தனை பாயிண்ட் தான் மீட் ஆகுது? ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீட் ஆகுது. அதனால் இது என்னென்னு சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா லைன் போட்டால் எத்தனை பாயிண்டில் டச் ஆகுது? நமக்கு 2 பாயிண்டில் டச் ஆகுது. எப்படி போட்டாலும் சரி, அதாவது எத்தனை பாயிண்டில் டச் ஆகுது? நமக்கு 2 பாயிண்டில். இப்படி லைன் போட்டாலும் சரி, இப்படி லைன் போட்டாலும் சரி, எத்தனை 2 பாயிண்டில் டச் ஆகுறதுனால இதை வந்து என்னென்னு சொல்லிடலாம், நாட் எ ஃபங்க்ஷன். அதாவது அதுதான் சொல்லியிருப்பாங்க, த கர்வ் டு நாட் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், லைன் போட்டால் ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. அதை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸில் ஆரிஜினில் டச் ஆகுது. அதான் எழுதியிருப்பாங்க, த லைன் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் ஆஸ் இட் மீன்ஸ் ஆக்சிஸ் அட் ஆரிஜின். அதனால் இதுவும் என்னென்னு சொல்லுவோம், இப்படி வெர்டிகலாக லைன் போட்டு பார்த்தோம்னா ஒரு பாயிண்டில் டச் ஆனால் அதை வந்து ஃபங்க்ஷன், 2 பாயிண்டில் டச் ஆனால் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let f a to b be a function defined by f of x equal to x by 2 minus 1 அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஏ செட்டோட வேல்யூஸ் கொடுத்தேன் 2 4 6 10 12. பியில் பார்த்தீங்கன்னா 0 1 2 4 5 9 அப்படின்னு கொடுத்துட்டு ரெப்ரசன்ட் பை செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் என்ன, டேபிள் என்ன, ஏரோ டயக்ராம்னா, கிராஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா ஏ செட்டில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், பியில் இருக்கிறது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸில் எதோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, சொல்யூஷன் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறது கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பை 2 மைனஸ் 1. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏ செட்டில் என்ன வேல்யூ இருக்குது, 2ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 பை 2. இப்போ என்ன நமக்கு 1. இப்போ எப்படி 1 வந்ததுன்னா எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். அப்போ 2 பை 2 என்ன வந்துடும், டிவைட் பண்ணால் 1 வந்துடும். அப்போ 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும், 0. அடுத்தது எக்ஸுக்கு 4ன்னு கொடுக்குறோம். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம்னா 4 பை 2. இப்போ என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். அதனால தான் 2 மைனஸ் 1 1ன்னு வந்துருச்சு. அடுத்தது எக்ஸுக்கு 6ன்னு கொடுக்குறோம். இப்போ 6 பை எக்ஸுக்கு 6ன்னு கொடுக்குறோம். இப்போ 6 பை 2 இப்போ என்ன வந்துருச்சு நமக்கு, 3 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 3 மைனஸ் 1ன்னா 2 அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்தது எக்ஸுக்கு 10ன்னு கொடுக்குறோம். 10ன்னு கொடுத்தோம்னா இப்போ 10 பை 2 என்ன வந்துருச்சு நமக்கு, 5. 10 பை 2னா 5. இப்போ 5 மைனஸ் 1 4. அடுத்தது எக்ஸுக்கு 12 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன வந்துடும் நமக்கு, 12 பை 2 என்ன வந்துருச்சு, 6. இப்போ 6 மைனஸ் 1ன்னா 5 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதுதான் இப்படி தான் வந்து இந்த வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா இல்லையா? எக்ஸ் 2னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0, எக்ஸ் 4னா எஃப் ஆஃப் எக்ஸ் 1, எக்ஸ் 6னா எஃப் ஆஃப் எக்ஸ் 2, எக்ஸ் 10னா எஃப் ஆஃப் எக்ஸ் 4, எக்ஸ் 12 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5 அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்னால் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் கனெக்ட் பண்ணணும். அதுதான் எஃப் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டுவோம், 2, 0, 4, 1, அடுத்து 6, 2,
10,4 12,5 இதான் வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். அடுத்தது டேபிள். டேபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ். 2னா எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0, 4னா 1, 6னா 2, 10னா 4, 12னா 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏல பார்த்தீங்கன்னா 2 4 6 10 12 இருக்குது. பியில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட கனெக்ட் ஆகுதுன்னு 2 வந்து 0வோட கனெக்ட் ஆகுது, 4 வந்து 1ஓட கனெக்ட் ஆகுது, 6 வந்து 2ஓட கனெக்ட் ஆகுது, 10 வந்து 3, 12 வந்து 5 அப்படின்னு எழுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபு. கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய். எக்ஸ் ஆக்சிஸில் 1லேருந்து 12 வரைக்கும் போட்டாச்சு, ஒய்லேயும் 1லேருந்து 10 வரைக்கும். இப்போ 2,0 இந்த பாயிண்ட் குறிச்சாச்சு, 4,1 6,2 10,4 12,5 இதெல்லாமே வந்து நம்ம கிராஃபில் மென்ஷன். லைன் போட தேவையில்லை, இந்த பாயிண்ட் மட்டும் குறித்தா போதும். இது வந்து 5 மார்க்ஸ் சம்மில் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது, ஈஸியான சம். அடுத்தது பார்த்தோம்னா தேர்டு கொஷின். தேர்டு கொஷின் பாருங்கள். தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 1,2 2,2 3,2 4,3 5,4 கொடுத்துட்டு என்னென்னா கேட்குறாங்கன்னா ஏரோ டயக்ராம் என்ன, டேபிள் ஃபார்ம் என்ன, கிராஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏரோ டயக்ராம். இப்போ நம்ம ஏரோ டயக்ராம் பண்ணோம், இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்குது தான், அதாவது இந்த இருக்கிறது என்னென்னா முதல்ல இருக்கிற எலிமெண்டெல்லாம் இது அதான் எழுதிக்கிறோம் 1 2 3 4 5. அடுத்தது செகண்டில் இருக்கிற எலிமெண்ட் எழுதிக்கிறோம். செகண்டில் என்னென்ன இருக்குது 2 3 4 மட்டும்தான் இருக்குது, அதை எழுதிட்டு இப்போ 1 2 3 இது மூணுமே 2ஓட கனெக்ட் ஆகுது, 4 வந்து 3ஓட கனெக்ட் ஆகுது, 5 வந்து 4ஓட கனெக்ட் ஆகுது, எழுதிச்சு. அதுதான் வந்து எழுதிடும். அடுத்து டேபிள் ஃபார்ம். எக்ஸு ரெண்டாவதாக இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸு. 1 2ஓட கனெக்ட் ஆகுது, அதுதான் 1 2. அடுத்தது 2 2 3 2 4 3 5 4 இதுதான் எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா கிராஃபு. கிராஃப் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிராஃபு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிராஃப். கிராஃப் பாருங்கள், எக்ஸு ஒய் போட்டாச்சு. இப்போ எக்ஸில் பார்த்தோம்னா 1லேருந்து 12 வரைக்கும், ஒய்யில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் 1,2 2,2 அடுத்து 3,2 எல்லாமே வந்து 1,2 2,2 3,2 அடுத்து 4,3 5,4 அப்படின்னு சொல்லிட்டு மூணு தான் கேட்டிருக்காங்க, மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் n to n defined f of x equal to 2x minus 1 is 1 1 but not on 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன் வந்து n to n-க்கு போகுது. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். இப்போ 1 2 3 4 எக்ஸெட்ரான்ட்டு, இன்னொரு நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 எக்ஸெட்ரான்ட்டு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னா 2x minus 1. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் 1. இப்போ 2 இப்போ இந்த 2 எப்படி வந்ததுன்னா 2xன்னா 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம், -1. 2 இன்ட்டு 1ன்னா 2 -1, அதான் இங்கே 2 -1 1. அடுத்தது எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 2 இன்ட்டு 2 என்ன வந்துடும் நமக்கு 4 4 -1 என்ன வந்துடும் 3ன்னு வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 3ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 2 இன்ட்டு 3 -1, அப்போ 6 -1 5. அடுத்தது எக்ஸுக்கு 4ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 2 இன்ட்டு 4 -1, இப்போ 2 இன்ட்டு 4னால் என்ன வந்துடும் 8. இப்போ 8 -1 7, அதுதான் வந்து இந்த நம்பர்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இதான் வந்து 1 3 5 7 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா இதிலேருந்து பாரு, இட் இஸ் கிளியர் தட் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். அப்போ 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் அதுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கிது. 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஒரு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறப்ப 1ன்னு கிடைக்குது, 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் 3ன்னு கிடைக்குது, 3ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் 5, 4ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் 7 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா, இட் இஸ் கிளியர் தட் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n அண்ட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் டொமைன் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் கோடொமைன். அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கும் டொமைனில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்குது. அதனால் இதை வந்து ஃபங்க்ஷன், அதனால் எஃப் வந்து என்னென்னு சொல்லிடலாம் 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். பட் கோடொமைன் n இஸ் கோடொமைன் n அண்ட் ரேஞ்ச். ஆன் டூ ஃபங்க்ஷன்னா கோடொமைனும் ரேஞ்சும் ஒன்றா இருக்கணும். நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து என்னென்னா 1 3 5 7 அப்படின்னு தான் இருக்குது.
அப்போ ரேஞ்சு கோடொமைனுங்கிறது என்ன, அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். 1 2 3 4 அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் 2 கனெக்ட் ஆகலை, 3. அதனால் கோடொமைனு ரேஞ்சு இங்கே என்ன கிடையாது, நாட் ஈக்குவலாக இருக்குது. அதனால் எஃப் இஸ் என்னன்னு சொல்லிடலாம், நாட் ஆன் டூ. அப்போ இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். எஃப்ங்கிறது வந்து 1 1 பட் நாட் ஆன் டூ. எஃப் வந்து 1 1ன்னு சொல்லியாச்சு, எஃப்ங்கிறது என்ன 1 1ன்னு சொல்லியாச்சு, ஆனால் வந்து நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆன் டூனா எல்லா நேச்சுரல் நம்பரும் எல்லா நம்பரும் ஆனால் இங்கே வரல, அதனால் இது வந்து நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தோம்னா, ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் n to n டிஃபைன்டு பை f of m ஈக்குவல் டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3 இஸ் 1 1 ஃபங்க்ஷன். இது 1 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ f n to n டிஃபைன்டு பை f of m வந்து m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3ன்னு இருக்குது. இப்போ f of m இப்போ நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் எம்முக்கு 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ m ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. இப்போ 1 ஸ்கொயர்னால் 1 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 என்ன வந்துடும் 5. அடுத்தது எம்முக்கு 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. இப்போ 2 ஸ்கொயர்னால் 4 4 ப்ளஸ் 2 6 6 ப்ளஸ் 3 9. அடுத்தது எம்முக்கு 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 3 ஸ்கொயர்னால் 9 3 3 இப்போ 15. அடுத்தது எம்முக்கு 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 4 ஸ்கொயர் இப்போ என்ன வந்துடும் 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 23 அப்படின்னு. இப்போ இங்கேயே அதே தான், ஃபார் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் கோடொமைன். அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜஸ் இருக்குது. அதனால் எஃப் வந்து என்னென்னு சொல்லிடலாம் 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 4 எப்படி வந்ததுன்னா எம் ஸ்கொயர்னு இருக்குது பார்த்தியா, இப்போ 2 ஸ்கொயர்னு அர்த்தம் இங்கே. இப்போ 2 ஸ்கொயர்னால் 4 வரும், எம்முக்கு பதிலாக 2 3 அல்ல அந்த மாதிரி தான் போகணும். அதனால் எஃப் வந்து என்னென்னு சொல்லிடலாம் 1 1 அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதா இல்லையா? அதனால் இது 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா சிக்ஸ்த்து கொஷின் வந்து லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 b ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் எஃப் a to b be defined by f of x equal to x cube, then find the range of f, identify the type of function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஏல வந்து 1 2 3 4 b வந்து n அப்படின்னு சொல்லியிருக்காங்க, f of x வந்து x cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏல என்ன இருக்குது 1 இருக்கா, அப்போ 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். f of 1னா 1 cube என்ன வந்துடும் 1 தான். அடுத்தது எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். f of 2னா 2 cube 8. அடுத்தது 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 3 cube 27. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 4 cube அப்படின்னா என்ன வந்துடும் 64. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்துருங்க, ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ரேஞ்ச் அப்படின்னா என்னென்ன கிடச்சிருக்கு 1 8 27 64 தான் வந்து ரேஞ்ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டு எஃப் இஸ் 1 1. ஏன்னா எஃப் இஸ் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க 1 1 தான். ஏன்னா வந்து என்னது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் இமேஜஸ். எப்படி 1 1ன்னு சொல்லலாம், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு இமேஜ் கிடச்சிருக்கு. அதனால் இது என்னென்னு சொல்லலாம் 1 1ன்னு சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பி ஈக்குவல் டு என்னன்னு சொன்னதுனால இந்த 2 3 4 எல்லாம் கனெக்ட் ஆகலை. 1க்கு அப்புறம் 8 மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரெல்லாம் எதுவுமே கனெக்ட் ஆகலை. அதனால் இது வந்து ரேஞ்சு கோடொமைன் ஒன்றா இல்லை. அதனால் இதை வந்து என்னென்னு சொல்லலாம் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு. இது 1 1 அண்டு இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். 1 1 அண்டு இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, என்ன ஹோம் ஒர்க்குன்னா நாளைக்கு இந்த 6 சமயம் கிளாஸ் ஒர்க்கெலாம் நீட்டாக காப்பி பண்ணிவிட்டு பார்த்துட்டு பார்க்காம போட்டு காட்டணும். இதுதான் வந்து நாளைக்கு ஹோம் ஒர்க். ஓகே, தேங்க்யூ.